ஓட்டர் அவங்களோட பாதிப்பு என்ன? ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலும் 4 ஓட்டு இருக்கு, பிளஸ் ரிட்டையர்ட் எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, பென்ஷன் வரைக்கும் பாதிக்குது. ஒண்ணு இல்லைங்க, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க, அதை ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்க எல்லா யூனிவர்சிட்டியுமே அண்டர் சீஜ், இன்னைக்கு பெரிய பாதிப்புல இருக்குது. மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில இது பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும், தவறாக இருந்தால் நான் தெரிவித்துக் கொள்கிறேன், மிகப்பெரிய அளவில் நெருக்கடி வந்து ஓய்வூதியங்கள்ல மாத ஊதியங்கள்ல சிக்கல் வந்திருக்குது. இன்னைக்கு விஷன், நீங்க ஓய்வூதியம் கொடுப்பதுல ஒரு அரசுக்கு சிக்கல் வருதுன்னா அது அழிவுக்கான அறிகுறி. சில இண்டிகேட்டர்ஸை வச்சு அரசாங்கத்தோட நிதி நிலைமை அதல பாதாளத்திற்கு நம்ம முடிவு பண்ணலாம். சில இண்டிகேட்டர்ஸ் வச்சு ஓய்வூதியத்துல பென்ஷன்ல எப்ப ஒரு கவர்மெண்ட்டுக்கு நெருக்கடி வருதோ, அதாவது அப்பயே நம்ம அபாய விளக்கு சிகப்பு விளக்கு எரிகிறதுன்னு அர்த்தம். தெளிவா நிர்மலா சீதாராமன் சொல்லிட்டாங்க, 2003 பாலிசி, 2003ல வந்த கொள்கை இறுதியானது, பழைய ஓய்வு திட்டம் இனி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பழைய ஓய்வு திட்டத்தை இவங்க கொடுத்தாங்கன்னா அது மிகப்பெரிய நிதி சுமையை மாநில அரசுக்கு ஏற்படுத்தும், அது இன்னும் பெரிய பாதிப்பை கொண்டு வரும். எனக்கு தெரிஞ்சு இவங்க அதை கொண்டு அனுமதிச்சாலும் பென்ஷனுக்குன்னு வந்து நேஷனல் பாடி ஒன்று இருக்குது, உங்களுக்கு வந்து அவனுக்கு அப்ரூவ் பண்ணணும். அதை இப்போ மாநில அரசு பென்ஷன் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமுக்கு போகுதுன்னா வெறும் தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் அந்த முடிக்க திமுக செஞ்ச மோசடிகள்லயே பெரிய மோசடி எதுன்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வருவோம்னு கொடுத்த வாக்குறுதி. ஏன்னா அதை கொண்டு வர முடியாதுன்னு அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். பதவிக்கு வராங்க ஆகஸ்ட் மாசம், அன்றைய நிதி அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வாய்ப்பே இல்லைன்னு அசம்பிளிக்கு உள்ள நினைக்கிறேன், அசம்பிளிக்கு உள்ளேயோ வெளியிலோ உள்ள, ஐ திங்க் தி சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், அசம்பிளிக்கு உள்ளேயே அவர் பேசினார். அந்த மேனிஃபெஸ்டோவை தயாரிச்ச கமிட்டியில் அவர் ஒரு மெம்பர். இது எவ்வளவு பெரிய மோசடி. ஏன்னா சில பேர் என்ன சொல்றாங்க, திமுகவை ஆதரிக்கக்கூடிய சில பத்திரிகையாளர்கள் வந்து இந்த மேனிஃபெஸ்டோல சொன்னதெல்லாம் அளவுகோலா வச்சுன்னா இந்தியாவில் எந்த கட்சியுமே தப்பாது அப்படின்றாங்க. கரெக்ட், தப்பாதான். ஆனா இந்த மாதிரி பச்சையா பொய் நிறைவேற்ற முடியாதுன்னு தெரிஞ்ச வாக்குறுதியை எந்த கட்சியும் கொடுத்ததே இல்லை.